السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றிவான் படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா ஜில்சால் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான 2 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா ஜில்சாலுடைய 3வது வசனம். وقال الإنسان ما لها. வாவ் ஃபத்ஹா காஃப் ஃபத்ஹா ரெண்டுமே ஃபத்ஹா இடம் வச்சிருக்கு. காஃப் வல்லின எழுத்து, ஸோ அதற்கான உச்சரிப்பு கொடுத்து ஓதணும். கூடவே அலிஃப் மத்தா இடம் வச்சிருக்கு. 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். இப்போ ஃபத்ஹா இடம் வச்சிருக்குங்கிறப்போ ஒவ்வொரு கவுண்ட் கொடுத்து ஓதுனா போதும். மத்தா இருக்கும்போது மட்டும் 2 கவுண்ட் கொடுத்து ஓதுங்க. லாம் சுக்கூன் கமரியா இணைச்சி ஓதுறோம். இன்சான் நூன் சுக்கூனுக்கு அப்புறமா சீன் இருக்குது. இஹ்ஃபாவுடைய சட்டம். நூனை பாதியை மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். சீனில் அலிஃப் சகிரா இருக்குது. 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். மாலை அலிஃப் மத்தா மத்துல்லாஸ்ல 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். வசனத்துடைய முடிவில் அலிஃப் மத்தா வந்திருக்கு. நம்ம அலிஃப் மத்தாவாகவே ஓதணும். நம்ம நேற்றுக்குமே பார்த்தோம். இதா ஜுல்சிலத்திலாவது ஜில்சாலஹா. ஸோ தொடர்ந்துமே எல்லாத்துலேயுமே அலிஃப் மத்தா தான் முடிவில் வருது. ஸோ முடியும் போது அலிஃப் மத்தாவாகவே முடிச்சிடணும். அலிஃப் மத்தாவாகவே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ மத்தாவுடைய நிலை என்ன? 2 ஹரக்கத்தளவா? அப்போ நீங்கள் அந்த இதில் தான் முடிக்கணும். சரிங்களா? அதில் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு ஹரக்கத்தில் முடிச்சிடாதீங்க. லஹா. ரைட்? அல்ஹம்துலில்லாஹ். வகாலல் இன்சானு மா லஹா. சூரா ஜில்சாலுடைய 4வது வசனம். யௌமஇதின் துஹத்திஸு அஹ்பாரஹா. யௌமஇதின் இந்த இடத்துல யௌமஇதின் எப்போவுமே நான் சொல்கிறது தான். யௌமஇதின் சேர்த்து சொல்லாதீங்க. யௌமஇதின் ஹம்சாவுடைய உச்சரிப்பை கொடுத்து ஓதுங்க. தின் தன்வீனை தொடர்ந்து லெட்டர் தா இருக்குது. இஹ்ஃபாவுடைய சட்டம். நூனை அந்த தன்வீனில் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். ஹத்தீஸு ஹாவை லைட்டாக வச்சுருங்க. தாலில் ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுங்க. சு துஹத்தீஸு அஹ்பாரஹா. ஹா சுக்குன் பெற்று வந்திருக்கா? வலினை எழுது சுக்குன் பெற்று வரும்போது அதற்கான சவுண்டு உச்சரிப்பு சரியான முறையில் இருக்கணும். பால அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ரா ஃபத்ஹா பெற்று வந்திருக்கு. வல்லினமாக ஓதணும். வசனத்துடைய முடிவில் அலிஃப் மத்தா இடம் வச்சிருக்கு. ஸோ அலிஃப் மத்தாவுடைய நிலையில் அதை கம்ப்ளீட் பண்ணணும். யௌமஇதின் துஹத்திஸு அஹ்பாரஹா. இந்த அஹ்பாரஹால நிறைய பேர் பண்ணுற தவறு என்னவாக இருக்குன்னா, ஹாவை அசைச்சிறது. அஹ்பா அப்படி சொல்லிடுவீங்க. ஸோ கல்கலாவை அதில் யூஸ் பண்ணாதீங்க. ஹா அந்த சொக்குனுடைய சவுண்ட் மட்டும் யூஸ் பண்ணி ஓதுங்க. 2ஐயும் சேர்த்து ஓதிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகாலல் இன்சானு மா லஹா. யௌமஇதின் துஹத்திஸு அஹ்பாரஹா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.